ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ராக் தான், சூப்பரான ஒரு ஃப்ராக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மறக்காமல் பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முதல்ல ஒரு 2 பக்கம் பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு ஸ்ட்ரிப்புக்காக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்டரோட ஒன் சைடு மட்டும் ஒரு கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு சால் வெல்லம் போடுவாங்க இல்லையா, அந்த கிளாத்து நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பாடி ரெடி பண்ணலாம் வாங்க. பாடிக்கு ஒரு நார்மல் பாடி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருந்து நெக்கோட டெப்த் வரைக்கும் நான் மடிச்சிடுறேன். ஷோல்டர்லேருந்து இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 தான் குழந்தைக்கு வந்துச்சு. ஸோ அந்த 2.5 மடிச்சிட்டு வேறு ஒரு பாடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் பா நெக் தான் வைக்கிறேன். ஸோ இதில் பா தான் மோஸ்ட்லி வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா வி நெக்கும் வைக்க முடியும். பா வி வரும் இல்லையா, அதுவும் வைக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பா தான் வைக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வச்சு நான் போடுற ஷேப்பில் முதல்ல இந்த ஆம்புகோலில் இருந்து நெக்கு, அப்புறம் மறுபடியும் ஆம்புகோல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் ஒரு பீஸும் இது எடுத்துக்கோங்க. தென் ஆம்புகோல் இருந்து நெக்கு, மறுபடியும் ஆம்புகோல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் அங்கங்கே ஒரு நாச் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி குட்டியாக ஒரு கட் கொடுத்து ரைட் சைட் பக்கமாக திருப்பிக்கோங்க. ரெண்டுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி பண்ணிவிட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி பாடி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு கீழே எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிடுறேன். தென் குழந்தையோட லென்த்தோட வித்து பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். லென்த்துமே பாடியில் சென்டர்லேருந்து இந்த சைடு 2.5, இந்த சைடு 2.5. ஓகேங்களா? 2 பக்கமும் 2.5 மார்க் பண்ணிங்கன்னா 5 இன்ச்சஸ் வரும். தென் அந்த ஸ்ட்ரிப் ஒன்று கட் பண்ணோம் இல்லையா, அதை டபுள் ஃபோல்டு பண்ணி ராய்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பார்டரை குட்டி குட்டி ஃப்ரில்லாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே 5 இன்ச் டிஸ்டன்ஸில் கேப் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 2 சைடுமே ரைட் சைடும் லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலே மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால தான் ஸ்ட்ரிப்பாக நிற்குது உங்களுக்கு. ஸோ அயன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலேயுமே ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஷேப்புமே வைக்கலாம். மாடல் இது பாருங்கள், வி மாதிரி வரும் ஃப்ரண்ட்டு. நீங்கள் இப்படியுமே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவுமே வைக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்க போகிறீங்கன்னா அது ரெண்டுமே ராங் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வி ஷேப்லேயே வந்துடும். நான் பாதம் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மேலே பேக்கும், இல்லை பேக்குக்கு மேலே ஃப்ரண்ட்டு போட்டு சைடு முதல்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாடி ரெடி ஆயிரும் உங்களுக்கு. பாடி ரெடி ஆனதும் கீழே ஸ்கர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த பார்டர்லாம் கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத் இருந்துச்சு இல்லையா, சால்வை, ஸோ அதை ஒரு ஃப்ரில் மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு நீங்கள் நைஃப் ஃப்ளீட்ஸ் கூட வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளீட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாக்ஸ் ஃப்ளீட் இதுதான் நான் பண்ணுறேன் பாருங்கள். அது பாக்ஸ் ஃப்ளீட், நான் பாக்ஸ் ஃப்ளீட் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட் வச்சுட்டு முதல்ல பெல் பின் வச்சு குத்திடுங்க. பெல் பின் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அப்படியே நிற்கும். அந்த பெல் பின்னோடவே ஒரு அயனிங்கும் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கீழேயுமே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அயனிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ராங் சைட் திருப்பிடுங்க. ஸ்கர்ட்டை ராங் சைட் திருப்பிட்டு பாடி இருக்கு இல்லையா, பாடியை ரைட் சைட்லேயே வச்சுட்டு கீழே இருந்து ஸ்கர்ட்டோட கீழே இருந்து உள் பக்கமாக விட்டிங்கன்னா அந்த ரவுண்டு மட்டும் வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, வேஸ்ட் ரவுண்டை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட்டோட ஹெம்முமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது பாருங்கள், அழகான ஒரு ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.